இந்த சாட்டர்டே உங்க மணி மைண்ட் செட் ஃபியூச்சரை எலிவேட் பண்ற 4 சூப்பர் வெபினார்ஸ் இருக்கு. மறக்காம ரெஜிஸ்டர் பண்ணுங்க. 10 AM 1 crore lump sum strategy. ரமேஷ் கிட்ட சேவிங்ஸ் இருக்கு, ஆனா எப்ப இன்வெஸ்ட் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டே இருந்ததால ஒன் ரைட் டெசிஷன் அவரால் எடுக்க முடியல. பட் 1 crore ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணலாம்னு தெரிஞ்சப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீங்க அந்த மிஸ்டேக் பண்ண வேண்டாம். இப்போவே 1 crore போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜிஸை தெரிஞ்சுக்க இந்த வெபினாருக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. 11 AM knowing your potential. அர்ஜுன் நினைச்சாரு லக் இருந்தா மட்டும்தான் வெல்த்தை கிரியேட் பண்ண முடியும்னு. ஆனா ரைட் பினான்சியல் என்ஜின்ஸை அன்லாக் பண்ணதும் லைஃப் ஃபுல்லா மாறிடுச்சு அவருக்கு. நீங்க எப்படி உங்க வெல்த்தை ஆக்சிலரேட் பண்ணலாம்? உங்க பொட்டன்ஷியல் அன்லாக் பண்றதுக்கு இந்த வெபினாருக்கு இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. 11 AM இன்னொரு வெபினாரும் இருக்கு, ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஃபேஷன்ஸ், thrifting and rentals. இந்தியன் வெட்டிங்ஸ்னாலே கிராண்டா ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஒரு பிலீஃப் இருக்கு. பட் ஜென்சி ரூல்ஸ் மாறிடுச்சுங்க. சஸ்டைனபிளா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஃபேஷனா இப்போ ட்ரெண்டே வேற மாதிரி ஆயிடுச்சு. நீங்க இந்த சேஞ்ச்க்கு ரெடியா? லக்ஸுரி அண்ட் வெட்டிங் வேர்ல ரெண்டல் அண்ட் ஷிஃப்டிங் எப்படி ரெவல்யூஷன் கிரியேட் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வெபினாருக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. And 12 PM we have secret budgeting and investing hacks. Special webinar for women. மேகா நல்லா சம்பாதிச்சாலும் மந்த் எண்ட்ல அவளோட சேவிங் 0. அப்பதான் மணி மேனேஜ்மெண்ட் ஹேக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு அவளுக்கு தெரிஞ்சது. இப்போ அவ மணி அவளுக்கு ஒர்க் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு அவ சீக்கிரஸ் தெரிஞ்சுக்கிட்டா. சோ நீங்களும் அதை தெரிஞ்சுக்கணும்னா இந்த கோடீஸ்வரி வெபினார் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் விமன் இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. 4 பவர் பேக்ட் செஷன்ஸ், 1 லைஃப் சேஞ்சிங் சாட்டர்டே. சீட்ஸ் லிமிட்டடா தான் இருக்கு. சோ இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. லாஸில் இருந்து மீள்வது எப்படி? ஒரு புல் மார்க்கெட் முடிஞ்சு பேர் மார்க்கெட் வரும்போது திடீர்னு நம்ம போர்ட்போலியோ ப்ராஃபிட்ல இருந்து லாஸுக்கு மாறிடுது. அந்த நேரத்தில் என்ன நடக்குது? ஒவ்வொரு ஸ்டாக்கா இறங்க ஆரம்பிக்குது. சில ஸ்டாக்ஸ் ரொம்பவே இறங்கிடுது. அதுவும் சில வாரங்கள்லயே மதிப்பில் பாதியை இழந்து விடுகின்றன. அந்த மாதிரி தனி பங்குகள் பாதி அளவுக்கு ஆகும்போது அது நமக்கு ஒரு வார்னிங் பெல். சில பங்குகள் மட்டும் ராக் சாலிடா நம்ம வாங்கின விலையிலையோ அல்லது மார்க்கெட் விழுவதற்கு முன்பு இருந்த விலையிலையோ கிட்டத்தட்ட ஒரு 5-10% வேரியேஷனோட இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம க்ளோஸா கவனிக்கணும். ஏன்னா ரொம்ப விழுந்த ஒரு பங்கு ஏன் விழுந்தது, அது சந்தையினால் விழுந்ததா அல்லது அந்த கம்பெனியில இருக்கக்கூடிய சில ஃபண்டமெண்டல் வீக்னஸ்னால விழுந்ததான்னு நம்ம குயிக்கா எவாலுவேட் பண்ணணும். அந்த நேரத்தில் ஐயோ லாஸ் ஆயிடுச்சேன்னு தலையில கை வச்சுட்டு உட்காரக்கூடாது. அதே சமயத்தில் வெயிட் பண்ணா இந்த லாஸ் வெளியே போயிடும்னு கண்ணை மூடிக்கிட்டு இருக்கக்கூடாது. பூனை கண்ணை மூடிக்கொண்டால் அப்படின்னு உங்க எல்லாருக்கும் சின்ன வயசுல ஒரு பழமொழி கேட்டிருப்பீங்க. நாம கண்ணை மூடிட்டு உட்கார்ந்தா பிரச்சனை சால்வ் ஆயிடாது. சோ பல இடங்கள்ல நாம தான் தீர்வை நோக்கி நகரணும். பெரிய லாஸ் நடந்த இடத்துல எப்படி சார் தீர்வு நோக்கி நகர்வதுன்ற கேள்வி எல்லாருக்கும் வரும். ஒரே ஒரு விஷயம் தான் பண்ண முடியும். நம்ம முதலீட்டில் செஞ்ச தப்பை ஏத்துக்கணும். அந்த தப்பை ஏத்துக்கிட்டு அந்த தவறில் இருந்து வெளியேறணும். அப்ப லாஸ் என்ன ஆகுது? எப்படி அதை எடுக்கிறது? இந்த ஸ்டாக்ல விட்டுட்டேனே, அதை இந்த ஸ்டாக்ல தானே எடுக்க முடியும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நீங்க ஒரு ஸ்டாக் 100 ரூபாய்க்கு வாங்கினீங்க, இன்னைக்கு அது 50 ரூபாய் இருக்கு. அடுத்த ஒரு 6-9 வருஷத்துல அந்த ஸ்டாக் மறுபடியும் ஏறும்னு உங்களுக்கு தோணுது. நீங்க அந்த ஸ்டாக்ல நீடிக்கணுமா இல்ல அதிலிருந்து வெளியேறி வேற ஒரு இடத்துல போய் நீங்க விட்டதை பிடிக்கணுமா? இதுதான் சிம்பிளான கேள்வி. என்ன பொறுத்த வரைக்கும் எங்க தவறு நடந்ததோ அந்த இடத்திலேயே பணத்தை எடுக்கிறதுங்கிறது நாட் ஈஸி. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இம்பாசிபிள். சார் ரொம்ப நல்ல கம்பெனி சார், இன்னைக்கு ரொம்ப கெட்ட நேரத்தில் வந்துருச்சு அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். பட் அந்த கெட்ட நேரத்திலிருந்து மீண்டும் நல்ல நேரம் போவதற்கான கெஸ்டேஷன் சில கால ஆண்டுகள்னா பரவாயில்ல, ஒரு வருஷம்னா பரவாயில்ல.
பட் எப்ப அது ஒரு வருஷத்தை கடந்து போகுதோ அந்த இடத்துல நிச்சயமா நீங்க வெளியேறணும்ன்றதா என்னுடைய கருத்து. அப்படி வெளியேறும் போது என்ன ஆகும்னாக்கா, நீங்க எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணா பெட்டர் growth இருக்கும்னு தேட ஆரம்பிப்பீங்க. அந்த தேடல் தான் உங்களுடைய விடியல். அதை நம்பிதான் நீங்க இருக்கணும். என்ன ரீசன்னா, நீங்க இதே ஸ்டாக்கை வச்சிருந்தா நீங்க எதுவுமே செய்ய மாட்டீங்க. இதுல ஏதோ ஒரு பெரிய மிரக்கல் நடக்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் ஸ்டாக் மார்க்கெட்ல மிரக்கல்ஸ் டோன்ட் ஹேப்பன். அதுவும் மிஸ்டேக்ஸ் நடக்கும்போது மிரக்கல்ஸ் வரவே வராது. அதுவும் லாங் கெஸ்டேஷன் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீண்ட கால காத்திருப்பு கொண்ட தவறுகள். அந்த தவறுகள் நிச்சயமா ஈஸியா மாறாது, அல்லது அதிலிருந்து விடிவு கிடைக்காது. பல நேரங்கள்ல நம்ம என்ன நினைப்போம், ஓகே ஒரு 6-7 வருஷத்துல மறுபடியும் அந்த வேல்யூவேஷன் வந்துடும் நினைப்போம். 10 வருஷம் ஆனாலும் அது அதே இடத்துல இருக்கும். சில நேரங்களில் இன்னும் கீழே போகும். நாம எதிர்பார்த்ததை விட இன்னும் மோசமான விளைவுகள்லாம் அந்த கம்பெனிக்கு வரும். இதுதாங்க இதுல பிரச்சனை. சோ இவ்வளவு பிரச்சனையும் நம்ம முதுகுல சுமந்துகிட்டு எப்படி ஒரு பெட்டர் பிளேஸுக்கு வேகமா நகர முடியும்? எப்பவுமே தோல்விகளையும் பிரச்சனைகளையும் நீங்க முதுகுல சுமந்தீங்கன்னா நீங்க நகரக்கூடிய வேகம் குறைஞ்சிரும். அப்ப அந்த தோல்வியையும் சுமையும் நீங்க கீழே வச்சுட்டு தான் நீங்க மறுபடியும் ஓட ட்ரை பண்ணணும். அப்பதான் நீங்க வேகமா ஒரு பெட்டர் பிளேஸுக்கு ஓட முடியும். இது ரொம்ப சிம்பிளான ஒரு பிலாசபி தான். அதனாலதான் the best investors say cut your losses. உங்க லாசஸை நீங்க விட்டு வெளியேறுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இதை செய்யாத காரணமே, ஒண்ணு அந்த லாஸை ஏத்துக்க முடியல நம்ம மனசு. ரெண்டாவது, நம்ம இந்த லாஸை இந்த இடத்துல எடுக்கலன்னா இன்னொரு இடத்துல எடுக்க முடியாதுன்ற ஒரு அவநம்பிக்கை. பட் ஆக்சுவலா உண்மை என்ன, இந்த இடத்துல நம்ம இந்த பணத்தை வெளியே எடுத்தா அட்லீஸ்ட் அந்த பணத்தை சேஃப்கார்ட் பண்ணி அதை விட ஒரு பெட்டர் பிளேஸ்ல போடுறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இப்பதான் லாஸ் பண்ணிருக்கோம்ல, மறுபடியும் போய் நம்ம இன்னொரு இடத்துல லாஸ் பண்ண மாட்டோம். அப்ப அந்த இடத்துல இன்னும் சேஃபா போய் பண்ணணும்ன்ற ஒரு பயத்தோடையும் கேர்ஃபுல்லாகவும் நம்ம தேடுவோம். சரியான வாய்ப்புகளை நம்ம அடையாளம் காண்போம். அந்த வாய்ப்புகளை நம்ம ஐடென்டிஃபை பண்ண பிறகு அதுலயும் நம்ம பணத்தை நிதானமா கரெக்டா போடுவோம். சோ இதுல அவசர போக்கு முழுவதும் வெளியேறிவிடும். ஒரு முதலீட்டுல தவறு நடந்ததுக்கும் லாஸ் வந்ததுக்கும் முக்கிய காரணமே அவசர போக்கு தான். அந்த அவசர போக்கு வெளியே போயிடுச்சுன்னா நிச்சயமா அந்த முதலீட்டாளர் அங்கிருந்து ஒரு பெட்டர் பிளேஸுக்கு போயிடுவார். சோ இன்னைக்கு லாஸ்ட்ல இருக்கக்கூடிய போர்ட்போலியோஸ்ல எங்க அதிக லாஸ் இருக்கோ, எங்க நமக்கு இந்த லாஸ் பெரும் துயரத்தையும் வலியையும் கொடுக்கிறதோ, நாம அந்த வலியில் இருந்து வெளியேற வேண்டும், அந்த முதலீட்டில் இருந்து வெளியேற வேண்டும். அப்படி வெளியேறும் போது நம்ம இன்னொரு பெட்டர் முதலீட்டை தேட ஒரு வாய்ப்பை நமக்கு நாமே கொடுத்துக் கொள்வோம். அந்த வாய்ப்பை நீங்க உங்களுக்கு கொடுத்துக்கணும் இல்ல, அதற்கான நேரம் இந்த நேரம் தான். வரும் நாட்கள்ல மார்க்கெட் ஏதாவது ஒரு ரேலி ஆகும். அந்த ரேலியில நீங்க உங்களுடைய தவறுகளில் இருந்து வெளியேறி கொள்ளலாம். அப்படி வெளியேறிட்டு நிதானமா யோசிச்சு எது நமக்கு சூட்டட், எங்க நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம், எது சேஃப் பிளேஸ், இதெல்லாம் யோசிச்சு அதுக்கப்புறம் ஒரு முடிவை எடுத்து அந்த முடிவையும் நீங்க கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணா வேற ஒரு இடத்துல நீங்க இந்த இடத்துல விட்ட பணத்தை பிடிச்சிருவீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பேர் மார்க்கெட்லயும் நான் பல மாற்றங்களை என்னுடைய போர்ட்போலியோவை கொண்டு வருவேன். நிறைய லாசஸ் இருந்தாக்கா அந்த லாசஸை கட் பண்ணுவேன். கொஞ்சம் லாஸ் இருந்தா கூட எங்க அந்த லாஸ் இருக்கோ அந்த இடத்துல இருந்து ஃபுல்லா வெளியேறிடுவேன். ஒரு காலகட்டத்திலையும் நம்ம இந்த லேர்னிங்கை பக்குவப்படுத்திக்கிட்டே போகும்போது ஒவ்வொரு மார்க்கெட் சைக்கிள்லயும் நம்ம ஒரு பெட்டர் இன்வெஸ்டராக மாற நமக்கு நாமே வாய்ப்பு கொடுத்துக் கொள்வோம். என்னங்க, உங்களுக்கு நீங்க ஒரு சான்ஸ் கொடுத்துக்கொள்ள வேண்டாமா? அதுதான் உங்களுடைய பொறுப்பு. அதுதான் உங்களை ஒரு பெட்டர் பிளேஸ் கொண்டு போகும். அந்த பெட்டர் பிளேஸ் தான் உங்களுடைய இலக்காக இருக்க வேண்டும். அந்த பெட்டர் பிளேஸை நோக்கி இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி. இந்த சேனல்ல நீங்க ரெகுலரா பாக்குறீங்க, ஆயிரக்கணக்கான பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. இதுல வரக்கூடிய கண்டென்ட் உங்களுக்கு பல விதங்கள்ல யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். பட் இதை கடந்து உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கலாம். உங்க முதலீடு பத்தின நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம். நம்ம செய்யறது சரியா தப்பா, இதை விட ஒரு பெட்டர் மெத்தட் ஏதாவது நம்ம செய்ய முடியுமா? இந்த கேள்விகளுக்கான விடையை நீங்க நேரடியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் ஆஸ்க் M2W எனிதிங்னு ஒரு ஹெல்ப்லைனை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஹெல்ப்லைன் மூலமா உங்களுடைய தனிப்பட்ட கேள்விகளை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு ஈஸியான இன்டராக்டிவ் மோட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன ரீசன்னா, நாங்க உங்க ஊருக்கு வர்றதுக்கோ அல்லது நீங்க இங்க வர்றதுக்கோ நிறைய செலவாகும், நிறைய டைம் ஆகும், நிறைய டிலே ஆகும்.
இதையெல்லாம் தவிர்க்கணும். உடனடியாக உங்க சந்தேகங்கள் தீர்க்கப்பட வேண்டும், உங்க கேள்விகளுக்கான விடை கிடைக்க வேண்டும். நீங்க இன்னைக்கு செய்யற இன்வெஸ்டிங்கோட நாளைக்கு ஒரு பெட்டர் இன்வெஸ்டிங்கை நோக்கி போக வேண்டும். இதெல்லாம் நடக்கணும்னா நம்ம நிறைய என்கேஜ் பண்ணோம். அதுக்காக தான் ஆஸ்க் M2W எனிதிங் இருக்கிறது உங்களுக்காக.